வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. என்ன அரசாங்கம் இது அப்படின்னு இன்றைக்கி நீதிமன்றம் கேட்டுட்ருக்குது. நம்மளாம் கேட்கும்போது மட்டும் பாஞ்சு வந்து கருத்து சொல்லக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. இந்த 200 ரூபா உடன்பிறப்புகள், நிலைவத்துவான்கள்லாம் இருக்காங்க. இவர்கள் இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. இன்றைக்கி அண்ணா நகர் சிறுமி விஷயத்தில் இன்றைக்கி நீதிமன்றம் ஒரு பரபரப்பு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. காவல்துறை அதிகாரிகள் எந்த அளவுக்கு இவங்க வந்து ஒரு ஆளுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்கங்கிறத பல பேர் சொல்லும்போது அவங்களெல்லாம் உள்ள தூக்கி போட்டுட்ருப்பீங்க. அவங்க மேலே கஞ்சா கேஸ்லாம் போடுவீங்க. ஆனால் இன்றைக்கி நீதிமன்றம் சொல்லும்போது இது ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுது. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அத்துமீறல்கள். இப்போ காவல்துறைக்கு இவ்வளோ ஒரு கடுமையான கண்டனத்தை தெரிவித்து நாளைக்குள்ளே அறிக்கையை சப்மிட் பண்ண சொல்கிறாங்க. பார்த்துட்ருக்க மக்கள் நீங்கள் சொல்லுங்கள், ஈர மனசு இருந்தால், முதலமைச்சரே ஈர மனசு இருந்தால் என் பொண்ணை வந்து யார் கொன்னாங்க அப்படின்னு தஷ்வந்த் அந்த விஷயத்தில் அந்த ஆசினியோடைய அப்பா வந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடி சிஎம்க்கு கடிதம் எழுதினார்ல, இந்த கடிதம் ஏன் வெகுஜன ஊடகங்கள் பெரிதுபடுத்தவில்லை? நல்லா யோசனை பாருங்க. ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாரு, வெல்லும் பெண்கள், அந்த பெண்கள் இந்த பெண்கள்னு சொல்லிட்டு ஸ்டாலினை போலக்கூடிய வீடியோக்கள்லாம் பல வருது. இந்த மாதிரி வீடியோக்களை அமுக்குவது யார்? இந்த சம்பவத்தை கூட பெரும்பாலான ஊடகங்கள் போடாது, ஒரு சில ஊடகங்கள் தான் போகும். நமக்கு கம்மியாகவே அதை பார்த்தாலும் பரவாயில்ல, இதை சொல்ல வேண்டியது நம்மளுக்கு கடமை நினைக்கிறோம். அண்ணா நகர் சிறுமி விஷயத்தில் நடந்த அத்துமீறல்கள் என்ன, இதை பற்றி பேசலான்னு ஆரம்பிக்கும் போதே இன்றைக்கி காலேஜ் கேன்டீனில் இருக்கக்கூடிய ஒரு 3 நபர்கள் சேர்ந்து ஒரு பெண்ணை பாலியல் பிரச்சனை பண்ணி அது இன்றைக்கி நீதிமன்றத்துக்கு வந்திருக்கு. 3 நாளைக்கு முன்னாடி ஒரு குடும்பமே கொலை பண்ணியிருக்காங்க. கொலைகார நகரமாகிறதா தமிழ்நாடுங்கிற ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்கும்போது காலரை தூக்கி விட்டுட்டு சொல்லுவேன், யாருமே குறை சொல்ல முடியாத ஆட்சின்னு சொல்கிறீங்களே முதல்வர் அவர்களே, நமக்கு ஒன்றும் புரியவே இல்லை. இதுதான் யாருமே குறை சொல்ல முடியாத ஆட்சியா? கேட்டால் யூபியை பார், பீகாரை பார், குஜராத்தை பார், அங்கே பார், இங்கே பார் அப்படிங்கிறீங்க. தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு தானே ஓட்டு போட்டாங்க, யோகிக்கா ஓட்டு போட்டாங்க. எதை கேட்டாலும் அங்கே கை காட்டிகிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் காவல்துறையில் சீரழியும் காவல்துறை அப்படின்னு ஜூவியில் ஒரு ஆர்டிக்கிளே போடுறாங்க. யாரால் சீரழிகிறதுன்னு அந்த பேரோடு போடுறாங்க. என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? நல்லா யோசனை பாருங்கள். இன்றைக்கி சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது? ஒரு யூடியூப்பில் ஒருத்தர் பேசுகிறாரு அப்படிங்கிறதுக்காக அவர் மேலே கேஸ் போட்டுக்கிட்டே இருக்கீங்க. வெகுஜன மக்களுக்கு நல்லாவே தெரியுது இது வந்து அப்பட்டமாக பழி வாங்குதல் நடவடிக்கைன்னு. ஒவ்வொரு வரையும் இதே மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யாரும் அரசாங்கத்துக்கு எதிராக பேசக்கூடாது, ரைட்டு. அரசாங்கத்துக்கு எதிராக பேசக்கூடாதுன்னா இன்றைக்கி நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் 2 சம்பவம் நான் பரவாயில்ல சார். அதாவது ஒரு மாதத்தில் இத்தனை கொலைகள், 24 மணி நேரத்தில் இத்தனை கொலைகள், நயினார் நாகேந்திரன் லிஸ்ட்டு போடுறார். ஒரு பக்கம் அண்ணாமலை லிஸ்ட்டு போடுறார். எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு. விஜய் அவர்கள் நீங்கள் சொல்லியிருக்காரு, இங்கே வாழுகின்ற மக்களும் நிம்மதியாக இல்லை, வெளியிலேருந்து பொழப்பை தேடி வந்த ஒரு குடும்பமே கொலை பண்ணியிருக்காங்க. என்னங்க நாடு இருக்குதுன்னு எல்லோரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் டெல்லியில் காங்கிரஸ் கூட்டணி முடிவாகி விட்டதா, யார் யாருக்கு எத்தனை சீட், அடுத்து நாங்கள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் என்ன, இதை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. இதை பற்றி நீங்கள் பேசவே மாட்டீங்களா? இன்றைக்கி நீதிமன்றத்தில் அண்ணா நகர் சிறுமி விஷயம் வருது. அண்ணா நகர் சிறுமி விஷயத்தில் அத்துமீறல்கள் நல்லா நமக்கு தெரியும். அந்த குழந்தைகிட்ட அங்கே இருக்கக்கூடிய பெண் காவல் அதிகாரி அவங்க பண்ண விதம்லாம் வந்து பெரிய அளவுக்கு சமூக ஊடகங்களில் வைரலாச்சு. இப்போ என்னென்னா, அந்த பாதிக்கப்பட்ட அந்த போக்சோ வழக்கில் நடைமுறைகள் பின்பற்றப்படவில்லை. நீங்கள் யாரை காப்பாற்ற முயற்சி பண்ணுறீங்க? பாதிக்கப்பட்ட சிறுமியோடைய அப்பா அம்மாவை யார் அடித்தது? அந்த காவல் அதிகாரிகளுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னா, துறை ரீதியாக நடவடிக்கை எடுத்துட்டேன். யார்? நான் தமிழ்நாடு சொல்லுது. துறை ரீதியாக நடவடிக்கை எடுத்துட்டேன். சஸ்பென்ஷன் பண்ணுறது மட்டும்தான் தண்டனையா? நீதிமன்றம் அடுத்த கேள்வி கேட்குறாங்க. அந்த துறை ரீதியான நடவடிக்கை நீங்கள் எடுத்தீங்களே, அந்த பொன்னான வார்த்தை, அப்படி என்னதான் துறை ரீதியான நடவடிக்கை எடுத்த கொஞ்சம் சொல்லுங்கள். இல்லை யுவர் ஆனர் நாளைக்கு சொல்லுங்கள், அவ்வளோதான். இதே போல் தான் ஞானசேகரன் விஷயம். ஞானசேகரன் திமுக உறுப்பினர்னு ஊரே எழுதுது. அவரும் நம்ம மாசுவும் ஃபோட்டோலாம் ஒரே வீட்டில் இருந்த ஃபோட்டோலாம் வருது. இல்லைன்னு மறுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் சிஎம் 4 நாளைக்கு அப்புறம் சட்டசபையில் அவர் திமுக அனுதாபிங்கிறார். ஏன் 4 நாளைக்கு முன்னாடி சொல்ல? அப்போ எனக்கு ஒன்றும் புரியல. எல்லாமே மூடு மந்திரமாக இருக்கு. நீங்கள் பல்வீர் சிங்னு ஒருத்தர் பல்ல பிடுங்குறாரு, அவர் போஸ்டிங்கில் இருக்கார். விருதுநகரில் வந்து ஒரு எஸ்பி வந்து எல்லோரும் பணத்தை எடுக்கிறீங்களா இல்லை வேறு மாதிரி ஆயிரும்னு கேட்குறாரு. உடனே எடப்பாடி பழனிசாமி கேட்டார், வேறு மாதிரி நான் அஜித் மாதிரி ஆயிருமான்னு கேட்குறாரு. என்னங்க உயர் பதவியில் இருக்கவங்களும் இப்படி தான் இருக்கீங்க, சாதாரண காவலர்களும் இப்படி தான் இருக்கீங்கன்னா என்ன நினச்சிட்டு இவங்க பண்ணுறாங்க? சட்டத்தின் ஆட்சி நடக்கக்கூடிய ஆட்சியில் எல்லாமே நீங்கள் பண்ணுறதுன்னா காவல்துறை கண்ணியம் காப்பாற்றப்பட வேண்டும் தொடர்ந்து சொன்னாலும் ஒரு சில காவல் அதிகாரிகள் பண்ணக்கூடிய விஷயம். இன்றைக்கி காவல்துறை மீது நீங்கள் மக்கள்கிட்ட போய் கேட்டு பாருங்கள்.
இப்போ பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் சார், காவல்துறை அப்படிங்கிறது இந்த 4.5 ஆண்டுகளில் எப்படி இருக்குது? ஒரு காலத்தில் காவல்துறை எப்படி இருந்தது, இன்றைக்கி எப்படி இருக்கிறது? இதை யாரும் பேசக்கூடாது அப்படிங்கிறது அதுவே ஒரு அதிகார துஷ்பிரயோகம் இல்லையா? ஏன்னா நீங்கள் ஒரு 1000 வருஷம் இருந்துருவீங்களா? ஸ்டாலின் அவர்கள், அதுக்கப்புறம் உதயநிதி, அதுக்கப்புறம் இன்பநிதி, நீங்கள் மட்டும்தான் ஆட்சியில் இருப்பீங்கன்னு நினச்சிட்ருக்கீங்களா? இதே மாதிரி தான் போன தடவை இருந்தவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன ஆனாங்கன்னு தெரியும். ஜெயலலிதாம்மா, கலைஞர் மாறி மாறி தானே சார் வருது ஆட்சி. அப்படி இருக்கும்போது நீங்கள் நிரந்தரமாக நீங்கள் வேற சொல்கிறீங்க, நான் நிரந்தரமானவன், ஏன்னா உதயசூரியன் நிரந்தரமானது, எங்கள் ஆட்சி நிரந்தரமானதுன்னு. முதல்ல சூரியனே நிரந்தரமானது இல்லை அப்படிங்கிறது தான் அறிவியலாளர்கள் சொல்கிற விஷயம். ஆனால் நீங்கள் ஒரு பகுத்தறிவாளின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் இந்த வார்த்தை உங்கள் வாயிலிருந்து வருது, எப்படி நிரந்தரம்னு சொல்கிறீங்க? அடுத்த நிமிஷம் நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியாது. இப்போ அந்த அண்ணாநகர் சிறுமி விஷயத்தில் இவர்கள் பல பேரை காப்பாற்ற முயற்சி செய்திருக்கிறாள்னு சொன்னது உயர்நீதிமன்றம். யார் அந்த சார் அப்படிங்கிற விஷயம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கண்டுபிடிப்பேன்னு பழனிசாமி சொல்கிறார். கடைசி வரை இது மூடு முந்திரமாக இருக்கிறது சார். ஒரு சம்பவம் 2 சம்பவம்னா பரவாயில்ல. கோயம்புத்தூரில் அந்த பெண் பாலியல் பிரச்சனையில் 3 பேர் சுட்டு பிடிச்சிங்க. கேட்டதுக்கு அவங்களாம் சரித்திர பதிவேடு குற்றவாளிகள். நீங்கள் ஞானசேகரும் சரித்திர பதிவேடு குற்றவாளிகள். சரித்திர பதிவேடு குற்றவாளிகள்லாம் ரோட்டில் அலைஞ்சிட்ருக்காங்க. ஆனால் ஏதாவது யூடியூப்பில் பேசினா மட்டும் அவதூறு வழக்கு போட்டு உள்ளே தள்ளுறதுங்கிறது புரியல. கேட்டால் அப்பா வீடியோ, இதே வீடியோவே போட்டுக்கிட்டீங்களா? தமிழ்நாடு தலை நிமிரும், தமிழ்நாட்டை தலைகுனியை விட மாட்டோம், தமிழ்நாடு இது வரைக்கும் கீழே மண்டிகிட்டு இருந்துச்சு, 2 பேர் தான் சேர்ந்து நிமித்தி தமிழ்நாட்டை தலைகுனியாக விட மாட்டோம். இதெல்லாம் என்ன பேச்சு? இதெல்லாம் 10 லட்சம் கோடி கடன் வச்சு தமிழ்நாடை பிச்சைக்கார மாநிலமாகனது தான் இவங்க பண்ண சாதனை. வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு நல்ல அரசாங்கம் இப்படியா இருக்கணும்? கேட்டால் பொருளாதாரத்தில் முன்னுக்கு வந்துட்டாங்கிறாங்க. ஒப்பந்த செவிலியர்களுக்கு பணம் கொடுக்க முடியலன்னு சொல்லி உச்சநீதிமன்றத்துக்கு போய் கேட்குறீங்க. யாரை ஏமாற்ற பார்த்துட்டீங்கன்னு தெரியலையே. இப்போ நீதியரசர் இந்த அளவுக்கு வெளுத்து விட்ருக்காரு. இதற்கு உங்களுடைய பதில் என்ன? ஒவ்வொரு தடவையும் நீங்கள் நீதிமன்றம் கேட்குது, என்னங்க மாவுக்கட்டு போட்டிருக்காங்க அப்படின்னா, இல்லைப்பா இவரானார் அவர் வலிக்கு விழுந்துட்டார் ஸ்டேஷனில். அதான் நீதியரசர் கேட்குறாரு, அது எப்படிங்க போலீஸ்காரங்க தப்பு பண்ணிட்டு வந்தால் அவங்க வலிக்கு விழ மாட்டாங்க? அவங்களுக்கு தெரியுமா அந்த பாத்ரூம் எப்படி இருக்குன்னு விழ மாட்டாங்களா? காவல்துறையுடைய அத்துமீறல்களை பேசிக்கிட்டே போகலாம். அஜித் அவர்கள் ஆரம்பித்து, குதிரை ஓட்டும் தொழிலாளி விக்னேஷில் ஆரம்பித்து, ஜெய்பீம் படம் பார்த்து நெகிழ்ந்து போயிட்டேன்னு அழுதுட்டேன்னு சொன்னீங்களே முதலமைச்சர் அவர்களே. விக்னேஷ் குதிரை ஓட்டும் தொழிலாளி என்ன பாவம் பண்ணார்? அடித்து கொண்டாங்களா இல்லையா? யார்? காவல்துறை தானே. அஜித் அவர்கள் மரணத்தில் காவலர்கள் தானே சேர்ந்து அடித்தாங்க. கேட்டால் சாத்தான்குளம் சொல்லிட்டு இருந்தீங்க. காவல்துறைக்கு நீங்கள் தானே சார் பொறுப்பு. என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? உங்கள் நிலைவத்தவன்கள் சில பேர் இருக்காங்க. வேங்கை வயல் சம்பவத்தில் திரும்ப அவங்களை கண்டிச்சிருக்கணும். மென்மையாக தடவி கொடுக்குறாரு அவர். ஒன்றும் புரியலையே. திமுக மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய கோபத்தை விட கூட்டணி கட்சிகள் மீது மக்களுக்கு அவ்வளோ கோபம் இருக்கிறது. இப்போ நாளைக்கு என்ன அறிக்கை கொடுக்க போகிறீங்க? நாளைக்கு யாரையும் சஸ்பெண்ட் பண்ணலன்னு அறிக்கை கொடுத்தீங்கன்னா நீதிமன்றம் என்ன சொல்லும்? என்ன இவங்களுக்கு வசதியாகனா நீதிமன்றம் 4 திட்டம் பரவாயில்ல, திட்டினா திட்டிட்டு போகுது. திட்டு வாங்குறது நமக்கு ஒன்றும் புதுசு இல்லை. கேட்டால் தமிழ்நாட்டை தலைகுனியை விட மாட்டோன்னு. ஒன்றுமே புரியல. என்ன தமிழ்நாட்டை தலைகுனி விடப்பட்ட ஒரு அமைச்சர் உச்சநீதிமன்றம் தண்டிக்குது, அவர் நீங்கள் தியாகிங்கிறீங்க. ஒன்றுமே புரியல. அப்போ காந்தியடிகள் தியாகி இல்லையா? வாவு சிதம்பரனார் தியாகி இல்லையா? காமராஜர் அவர்கள் தியாகி இல்லையா? அப்போ செந்தில் பாலாஜி தான் தியாகி. ஒன்றுமே எங்கே போயிட்டு இருக்குது நாடு? இளைய தலைமுறைக்கு நம்ம என்ன சொல்லிக் கொடுக்க போகிறோம்? ஆனால் யாரும் புதுசாக வந்தக்கூடாது. ஐயோ அவருக்கு ஓட்டு இல்லை, எடப்பாடி பழனிசாமி அடிமை எடப்பாடி. அப்போ நீங்கள் ஒருத்தர் தான் யாருக்கும் பயப்படாமல் இருப்பீங்க. அப்புறம் இதுக்கு நிதி ஆய்வு கூட்டத்துக்கு போய் மோடியை பார்க்க போனீங்க? நல்லா யோசனை பாருங்க. அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மக்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும். ஒவ்வொரு விஷயத்தை பற்றி நம்ம பேச ஆரம்பித்தோம்னா இவர்களுடைய வண்டவாளம் அந்த அளவுக்கு போயிடும். மக்கள் எல்லாருக்கும் தெரியும். தூய்மை பணியாளர்கள் போராட்டம், ஆசிரியர்கள், எவ்வளோ போராட்டங்கள். ஒரு பக்கம் போராட்டம், ஒரு பக்கம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஒரு பக்கம் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, ஒரு பக்கம் கனிம வள சுரண்டல், டாஸ்மார்க் சுரண்டல், எல்லாமே சுரண்டி ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிட்டீங்க தமிழ்நாடு. மறுபடியும் வேறு உங்களுக்கு ஆட்சிக்கு வேணுங்கிறீங்க. நம்ம ஒன்றும் புரியல. வெல்வோம் 200, படைப்போம் வரலாறாம். பேச்சு மட்டும் இருக்குது. இங்கே எப்படி இருக்குது? காவல்துறை அதிகாரிகள் கூட என்னையா நினச்சிட்டு இருக்கீங்க? ஒரு சின்ன குழந்தை பாலியல் பிரச்சனை இருந்துக்குது, அந்த சஸ்பெண்ட் பண்ணுங்க அந்த ஆளுங்களாம் சொல்ல வேணா? நீங்கள் கேட்டால் நீங்கள் அப்பான்னு கூப்பிட சொல்கிறீங்க. மக்கள்லாம் உண்மையிலேயே இந்த தடவை ஸ்டாலின் அவர்கள் அவரே கொளத்தூரில் ஜெயிப்பாருங்கிற சந்தேகம் தான். இதே மாதிரி போயிட்டு இருந்ததுன்னா மக்கள் அந்த அளவுக்கு கொஞ்சம் சார், ஒரு சம்பவம் 2 சம்பவம்னா எல்லா ஊர்லேயும் நடக்கும் சார். நிர்பயா வழக்கு டெல்லியில் நடந்தது. அதில் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டார்கள், ஒருத்தர் சுட்டு கொண்டாங்க. பல விஷயம் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். அதிமுக ஆட்சியில் இந்த கோயம்புத்தூரில் இதே மாதிரி தான் சைலேந்திரபாபு இருந்தால், சைலேந்திர பிள்ளை இதுக்கு முன்னாடி சுட்டு கொண்டாங்க. ஹைதராபாத்தில் இதே ஒரு சம்பவம் நடந்தது. தஸ்வந்துன்னு ஒரு ஆள் ஒரு குழந்தைய பாலியல் பலாத்காரம் பண்ணி சூட்கேஸில் அடைச்சி வச்சு கொள்றாங்க. நீதிமன்றம் தண்டிக்குது. உச்சநீதிமன்றம் போகிறான்னா ஆதாரம் இல்லை அப்படின்னு விடுதலை பண்ணுது. உடனே அவங்க அப்பா கேட்குறாரு, காவல்துறை சரியான ஆவணங்களை சமர்ப்பிக்கவில்லை, கோர்ட்டு சொல்லுதுங்க.
அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை நீங்கள் ஆவணப்படுத்தலைன்ட்டு வெக்கக்கேடா இல்லை? கேட்டால் தமிழ்நாடு காவல்துறை வந்து ஸ்காட்லாந்து இதெல்லாம் மக்கள் கோவப்படுவாங்களா இல்லையா? நேர்மையான காவல்துறை அதிகாரிகள் எவ்வளோ பேர் இன்னும் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க, அவங்களெல்லாம் நீங்கள் ஒதுக்கி வச்சுருக்கீங்க. உங்களுக்கு வேண்டிப்பட்ட சில பேரை வச்சு ஆட்சி நடத்தலான் இருக்கீங்க. முட்டு சந்துக்கு கொண்டு வந்து விட்டாங்க. இனிமேல் திரும்பி பார்த்தா ஃபுல்லாக சந்தா தான் இருக்கும். எந்திரிக்க வாய்ப்பே இல்லை. மக்களே உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். நிறைய அண்மை தகவலை தந்துட்டுருக்கோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.